Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது நான் எடுத்துக்கிறது வந்து வெள்ளை சோளம் எடுத்துர்க்கேன். வெள்ளை சோளத்தை வச்சு ஒரு தோசை செய்யலாம். தோசைக்கு மாவு அரைக்கிறது எப்படி அப்படிங்கறது நான் சொல்றேன். இந்த வெள்ளை சோளம் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும். அது வாங்கிக்கோங்க. வெள்ளை சோளம் எடுத்துர்க்கேன். வெள்ளை சோளம் இயற்கையா பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. வளர்ற பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நல்ல எலும்புக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். இப்போ இது எடுத்துர்க்கேன். இது கூட வந்து இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். இட்லி அரிசி எதுக்காக எடுத்துர்க்கேனாக்கா தோசைக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். இது வந்து உளுந்து எடுத்துர்க்கேன். அளவுகள் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அங்க செக் பண்ணிக்கோங்க. நார்மலா நம்ம வந்து பச்சரிசி சேர்ப்போம் தோசைக்கு. இந்த தோசைக்கு வந்து பச்சரிசி தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னாக்கா வெள்ளை சோளமே வந்து நல்ல கிறிஸ்பியா கொடுக்கும் தோசையில. ஃபர்ஸ்ட் வெள்ளை சோளம் போட்டுக்கலாம். இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒண்ணாவே ஊற வச்சுக்கலாம். இது கூட உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒண்ணா தான் ஊற வைக்க போறேன். எல்லாத்தையும் நல்ல அரிசி சோளம் எல்லாத்தையும் ஒன்றா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ஊற வைக்கணும். என்ன காரணம்னா சோளம் வந்து சீக்கிரம் ஊறாது, டைம் எடுக்கும். நம்ம நார்மலாக தோசைக்கு ஊற வைக்கிறது வந்து 5 மணி நேரம் ஊற வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து 7 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அரைக்கும் போது அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. இப்போ இதை நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டு காட்டுறேன். நம்மளோட அரிசி வந்து அரிசியும் சோளமும் 7 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில், இந்த ஜாரில் தான் போடப்போகிறேன், பெரிய ஜாரு. இந்த ஜாரில் போடப்போகிறேன். போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நைஸாக. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அரிசியும் சோளமும் உள்ளே போட்டுட்டேன். இதுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம்ல இந்த தண்ணியை தான் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து அரைக்கணும். கிரைண்டரில் அரைக்கும் போது நம்ம ஓப்பனில் இருக்கிறதால அதில் தெளிக்கலாம். ஆனால் மிக்சியில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அதால் நம்ம அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்மளோடது அரைச்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வந்து தோசை மாவு அரைச்சாச்சு. மாவோட பதத்தை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன். மாவு வந்து நான் இப்போவே கரைச்சி வச்சிருவேன். காலையில் நம்ம கரைக்க தேவையில்லை. நம்ம புளிக்காத மாவை முதல்லையே கரைச்சி உப்பெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னாக்கா மாவு வந்து அடுத்த நாள் சுடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிருவேன். மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதம் தான் இருக்கணும். இதில் வந்து நான் ரேசன் பச்சரிசி யூஸ் பண்ணலை. என்ன காரணம்னா வெள்ளை சோளம் யூஸ் பண்ணியிருக்கதால வெள்ளை சோளத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. தோசை வந்து சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக இது கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை நான் மூடி வச்சிருவேன். நாம் அடுத்த நாள் வந்து தண்ணி ஊற்றி கரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போவே நம்ம கரைச்சி வச்சிடுறதால இப்போ இதை வந்து மூடி வச்சு ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் எப்படி இருக்கு மாவு அப்படின்னு காட்டுறேன். இப்போது நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது. தோசை மாவு பாருங்கள் எப்படி புளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் நைட் வச்சது. இதில் ஆப்பச்சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கதால தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை மட்டும் போட்டுட்டு
நல்லா கலந்துடலாம். தோசை சட்டி சூடு பண்ணிக்கலாம். தோசை சட்டி அடுப்பில் வச்சு கல் காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்ச் தோசை ஊற்றி காட்டுறேன். இதே மாவில் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஃபுல் ஹைலெலாம் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் தோசையை. இதே மாவில் முறுவல் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளோட தோசை ரெடியாக இருந்துச்சு. தோசை ரெடியானதுக்கு இது வந்து தன்னாலே அப்படி வெளியே வரும். இதை திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் பொரியறதுக்கு. இப்போ நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்ல மாத்திக்கலாம். அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தோசை ரெடியா இருக்கு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குங்கிறத பாருங்க. உடைச்சு காட்டுறேன். யூஸ்வலாக சோள தோசை நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இதுக்கு நான் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசையை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.